याय नमः परमयोगिने ये श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् ஸ்ரீபாஷ்யத்திலே 3 அதிகரணங்களை எடுத்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டு இங்கே அந்த அதிகரணங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகரணம் பராயத்தாதிகரணம் என்பது. கிரமம் என்று பார்த்தால் ஸ்ரீபாஷ்யத்தில் முதல்ல சுவாமி அறிவித்த அந்த பிரயோஜனவத்வாதிகரணம் என்பது, அதற்கு மேலே பராயத்தாதிகரணம் என்பது வருகிறது. கடைசியில் காரியாதிகரணம் ஸ்ரீ விஷ்ணுச்சித்தன் சுவாமி அருளி செய்ய போகிறார். இதில் சுவாமி முன்னமே தெரிவித்தார், ஸ்ரீபாஷ்யம் என்பது பிரம்மசூத்திரங்களுக்கான வியாக்கியானம். பிரம்மசூத்திரங்கள் 4 அத்தியாயங்களாக பிரிந்திருக்கின்றன. முதல் அத்தியாயம் காரணாத்தியாயம் என்றும் சமன்வயாத்தியாயம் என்றும் சொல்லப்படும். ஜகத்காரணம் பரபிரம்மம்தான் என்பதனை காட்டக்கூடிய அத்தியாயம் அது. வேதாந்தங்களிலே காரணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அந்த பரபிரம்மத்திடத்திலேதான் சமன்வயமாகின்றன. அப்போ காரண வாக்கியங்களிலே சொல்லப்படக்கூடிய பொருள் என்ன என்று கேட்டால் பரபிரம்மம்தான் என்பது அந்த அத்தியாயத்திலே காட்டப்படுகிறது. அதனால் காரணாத்தியாயம் என்றும் சமன்வயாத்தியாயம் என்றும் அதற்கு பெயர். இப்போ முதல் அத்தியாயத்தில் என்ன பண்ணார் வேதவியாசர்னு கேட்டால் பிரம்மம் தான் ஜெகத்காரணம்னு சொன்னார். சொன்ன உடனே அடுத்த அத்தியாயம் வருகிறது. அதற்கு பெயர் அவிரோதாத்தியாயம். நீர்பாட்டுக்கு சொல்லிட்டீர், சொன்னா போதுமா, இவ்வளவு விரோதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட, விரோதங்கள் ஒன்றும் இல்லை என்பதனை நிரூபிக்கிறார் இந்த 2வது அத்தியாயமாகிற அவிரோதாத்தியாயத்திலே. அதில் ஸ்மிருதி விரோதம், இந்த ஸ்மிருதிகளுக்கு விருத்தமாக இருக்கே நீங்கள் சொல்லக்கூடியது அப்படின்னு காட்ட, அந்த மாதிரி விரோதம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதை முதல்ல நிரூபிக்கிறார். அதற்கு மேலே சில யுக்திகள் இப்போ சுவாமியை தெரிவித்தார். லோகவத்து லீலா கைவல்யம், பரமாத்மாவுக்கு பிரயோஜனமே இல்லாத போது சிருஷ்டித்தல் என்பது கூடுமா, அதனால் பிரம்மம் ஜெகத்காரணம் ஆக முடியாது. இங்கே என்னன்னு கேட்டால் யுக்தி விரோதம் தானே. அப்போ அந்த யுக்தி விரோதம் இருக்கே அப்படின்னு சொன்னால் ஸ்மிருதி விரோதம் கிடையாது, யுக்தி விரோதம் கிடையாது என்பதனை காட்டுகிறார். காட்டின பிறகு பிற மதங்களையும் கண்டிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஏனென்றால் மற்ற மதங்களை பார்த்து எவ்வளவோ பேர் ஐயோ அதுதான் சரியாக இருக்குமோ நினைக்கிற பாருங்க. எவ்வளவோ பேரை பார்க்குறோம், பலவிதமான நூத்தன மதங்கள் எவ்வளவோ உண்டா இருக்கின்றன. அதெல்லாம் பார்த்து நன்னா இருக்கே, அவ சொல்கிறது நன்னா இருக்கேன்னு தோன்றதா இல்லையா? அதனால் அந்த மதங்களிலே ஆசை ஏற்படக்கூடாது என்பதற்காக பிற மதங்களையும் கண்டிக்கிறார். இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் நடக்கிறது. அங்கே இன்னொரு விஷயம் என்று கேட்டால், பிரம்மம் காரணமாக முடியாது அப்படின்ற சில ஆக்ஷேபங்கள் வரும்போது பிரம்மம் காரணமாகத்தான் செய்யும் அப்படின்னு நிரூபித்தார். அதற்கு மேலே பிரம்மம் எதுக்கு காரணம்னு கேட்டால் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு தானே சொல்லணும். ஜகத் அப்படின்னு சொன்னால் சேத்தனங்கள் இருக்கும், அச்சேதனங்கள் இருக்கும். இந்த சேத்தனாச்சேதனங்களாக இருக்கக்கூடிய எல்லாம் பிரம்மத்துக்கு காரியமாக இருக்க வேண்டும். அப்போ தான் பிரம்மமானது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்பட முடியும். இப்போ இங்கே சிலவற்றுக்கு பிரம்மம் காரணம் ஆகாதே அப்படின்ற கேள்வி எழுகிறது. எதுக்குன்னு கேட்டால் ஆகாசம் அப்படின்னு இருக்கு. ஆகாசம் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அது உண்டாக்கப்பட முடியுமா? அதெல்லாம் உண்டாக்கப்பட முடியும். ஆகாசத்தை எப்படி உண்டாக்குறது? அது உண்டாகாது அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு, இல்லை ஆகாசமும் உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆகாசம் என்பது உண்டாகவில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஆகாசத்தை பகவான் சிருஷ்டிக்கலைன்னு தானே ஆகும். இப்போ பகவான் அதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி பிரம்மத்தினுடைய ஜெகத்காரணத்துவத்திலே ஆக்ஷேபம் வரும். ஆகையால் ஆகாசமும் உண்டாகிறதுன்னு காட்டினார், வாயுவும் உண்டாகிறதுன்னு காட்டினார். இந்த மாதிரி அந்த பிரசங்கத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு பெரிய கேள்வி வருகிறது. ஆத்மாவை பகவான் படைக்கிறானா இல்லையா? ஆத்மாவை படைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காரணமாக அவன் இருக்க முடியாது.
சரி, படைக்கிறான்னு வச்சுண்டா சுவாமி பறக்க தோஷங்கள் எல்லாம் சொன்னார். ஒன்று, ஒரு ஜீவாத்மா புதுசாக படைக்கப்படுகிறான்னு சொன்னால் எவ்வளவோ குற்றங்கள் வரும். ஆகையால் ஜீவாத்மா படைக்கப்படுகிறான்னு சொல்ல முடியாது, படைக்கப்படுவது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆத்மாதிகரணம்னு ஒரு அதிகரணம் வருகிறது. ஆத்மா படைக்கப்படுகிறானா இல்லையான்ற மாதிரி விசாரம். அங்கே ஆகாசம் படைக்கப்படுகிறதுன்னு சொன்னா போலே ஆத்மாவும் படைக்கப்படுகிறான் என்று தான் சொல்ல வேண்டும் என்று வர எம்பெருமானார் தெரிவிக்கிறார். அது பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் தெரிவிப்பார், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் தெரிவிக்கிறார். இல்லை, ஆத்மா உண்டாவது கிடையாது, ஆத்மா உண்டாவது கிடையாது. இல்லை, சில இடங்களில் வேத வாக்கியங்களில் கூட ஆத்மாக்களை சிருஷ்டிப்பதாக சிலதெல்லாம் வருகிறதே அப்படின்னு கேட்டால் இதில் சில விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல காட்டுகிறார். அச்சேதன பொருள்களை பகவான் உண்டாக்குகிறான் என்று சொல்லும்போது அந்த பொருளே மாறுபாட்டை அடைகிறது. ஒரு மண்ணு குடமாக ஆகிறதுன்னு சொன்னால் மண்ணே குடமாக ஆகிறது. அது ஸ்வரூப அந்யதாபாவம், அதனுடைய ஸ்வரூபமே மாறுபாட்டை அடைகிறது. அப்போ அச்சேதனங்களை படைக்கும் போது அதனுடைய ஸ்வரூபமே மாறும்படியாக பண்ணுகிறான் பகவான். அதனால் அங்கு அந்த விதமான காரணமாக இருக்கிறான். அதுக்கு மேலே ஜீவாத்மாக்களை சிருஷ்டிக்கும் போது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் மாறுவது கிடையாது. ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்பொழுதும் ஒருபடிப்பட்டுத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஜீவாத்மாவினுடைய குணமாக பண்பாக இருக்கக்கூடிய ஞானம் என்பதற்கே அந்த ஞானமானது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான சங்கோச்சத்துக்கும் விகாசத்துக்கும் ஆளாகிறது. பகவான் என்ன பண்ணுறான்னா ஒரு விதமான உடம்பை கொடுக்கிறான். அந்த உடம்பு மூலமாக அவனுக்கு ஞானத்தில் சங்கோச்ச விகாசங்கள் அது மாறுபாட்டை அடைகின்றன. அப்போ ஜீவாத்மாவை படைக்கிறான்னு சொல்லும்போது நேரடியாக ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்திலே மாறுபாடு உண்டாகிறதான்னு கேட்டால் கிடையாது. ஜீவாத்மாவினுடைய தன்மையிலே மாறுபாடு உண்டாகிறது. படைக்கிறான கடைசியில் தேறின பொருள் என்னன்னு கேட்டால் உடம்பை கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நிரூபணம் பண்ணுகிறார். இந்த ஆத்மாவை பற்றின பேச்சு வந்துடுத்தா வந்த உடனே வேதவியாசர் பார்க்குறார், திருப்பி நமக்கு ஆத்மாவை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, அதனால் நிறைய பேசிவிடலாம் அப்படின்னு சொல்லி ஆத்மாவை பற்றி பிரசங்காத் அப்படின்னு சொல்லி சில அதிகரணங்களை எல்லாம் அருளி செய்கிறார் வேதவியாசர். அப்படின்னு அதை சொல்லுறேன். ஒரு விஷயம் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய சொல்லிடலாமே, அதை பற்றி அதுவும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல சொல்லி ஆகணும். சொல்லுவா இங்கே சொல்கிறதா அங்கே சொல்கிறதா தெரியலைன்ற போது ஏதோ ஒரு காரணம் கிடைச்சா அந்த இடத்துல சொல்லிடலாம். மாதிரி ஆத்மாவை பற்றின பேச்சு ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல ஆத்மாவினுடைய தன்மைகளை பற்றி பேச தொடங்குகிறார் சூத்திரக்காரர் வேதவியாசர். ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே ஞாதிகரணம்னு ஒரு அதிகரணம். அதில் ஆத்மா ஞான ஸ்வரூபன் ஞான குணகன் என்பதனை காட்டுகிறார். அதுக்கு மேலே இவனுக்குத்தான் ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் தான் கர்த்தாவாக இருக்கிறான் அப்படின்னு அடுத்து கர்த்தரதிகரணம் என்ற ஒரு அதிகரணத்திலே இவன் தான் கர்த்தா என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன. அதில் சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா தானாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது, பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுறது, பிரகிருதி தான் பண்ணுறது, இவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்போ செய்வது யார் அப்படின்னு கேட்டால் ஜீவாத்மா கிடையாது, பிரகிருத்தின்னு சில பேர் சொல்லுகிறார்கள். அந்த கர்த்ததிகரணத்தில் வரும்போது வேதவியாசர் காட்டுகிறார், கர்த்தா இவன் தான், இந்த ஜீவாத்மா தான் கர்த்தா, இவன் தான் செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவன். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத், சாஸ்திரமானது இன்னதை பண்ணு இன்னதை பண்ணாதே, அதிலேயும் இன்னது பண்ணால் இன்ன பிரயோஜனம் ஏற்படும், பண்ணக்கூடாததை பண்ணால் அதுக்கான பயன் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போது ஒருத்தன் பாவம் ஒன்றுமே பண்ணலை, பண்ணாதவனை குறித்து நீ பண்ணுன்னு சொல்கிறதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்குன்னு 4 பேரை வச்சுட்டு அதில் அவளை விலங்கிட்டு வைத்தோமே ஆனால் ஓடுன்னு சொல்ல வேண்டியது, அவளால் ஓட முடியுமா? அவன் கையில் ஒன்றுமே இல்லையே. அந்த மாதிரி கர்த்தா அல்லாதவன் அவனை பார்த்து நீ பண்ணுன்னு சொல்கிறதுனால பிரயோஜனமே இருக்காது. அதனால் செய்பவன் யாரோ, யார் பலனை எல்லாம் பெறுகிறானோ அவன்தான் கர்த்தாவாக இருக்க வேண்டும். பிரகிருதி பலனை பெறையொன்னும் கடைசியில் இவன் தான் பலத்தை பெறுகிறான். ஞானமுடையவன் இவன், சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்க வேண்டியவன் இவன்.
நாளை இவன் தான் கர்த்தா, இவன் தான் செய்யக்கூடியவன் அப்படின்றதை கர்த்ததிகரணம் என்கிற அதிகரணத்திலே காட்டுகிறார். காட்டின உடனே ஒரு கேள்வி எழுகிறது. இவன் தான் செய்கிறான் அப்படின்னு இருக்கே, இவனுடைய இந்த கர்த்திருவம், இவனுடைய இந்த செயல்பாடு என்பது பரமாத்மாயத்தமா இல்லையா? எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இவன் தான் எல்லாமே தன்னிச்சையாக பண்ணுகிறானா, இல்லை பரமாத்மாவுக்கும் ஏதாவது ஒரு பங்கு இருக்கா என்பது போல புரிந்து கொள்ளலாம். அதை பற்றித்தான் இந்த பராயத்தாதிகரணம் என்பது பேசுகிறது. பொதுவாக உலகத்தில் நாமே பார்க்கிறோம், ஏதாவது பண்ணணும்னா பகவத் சங்கல்பம் இன்னும் ஏற்படலை சுவாமி அப்படின்பா. இல்லையே கொஞ்சம் நல்லா வைதிகமாக வரலாமே அப்படின்னு கேட்டால் பகவத் சங்கல்பம் ஏற்படலைன்னு சொல்லுவா. இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னா என்னமோ பகவத் சங்கல்பம் ஆச்சாரிய சங்கல்பம்னு சொல்லுவா. இப்போது எல்லாமே பகவத் சங்கல்பமாக இருந்தால் நம் கையில் என்ன இருக்கு, இந்த கேள்வி எழுகிறதோன்னு அதைத்தான் ரொம்ப அழகாக விளக்குகிறார் எம்பெருமானார். எப்பொழுதுமே இந்த கேள்வி இருக்கும், நான் பண்ணுறேன்னா பகவான் பண்ணுறானா? இதில் நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ளே ஏற்படும். பாருங்க, நான் தான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னால் பகவான் பண்ணலைன்னு ஆயிடும். பகவான் பண்ணலைன்னா அப்போ ஒரு கேள்வி, உலகத்தில் ஒரு எறும்பாக இருந்தாலும் எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாமல் அசையாதுன்னு ஒரு பொதுவான ஒரு வழக்குண்டோன்னு, அது பொய்யை எடுத்தோன்னும். பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் அந்தந்த ஜீவாத்மா தன்னிச்சையாக செயல்படுகிறான்னு சொன்னால் அது பொய்யா போயிடுது. இப்போ என்னதான் பண்ணுறது? பரமாத்மா பண்ணுறான்னு சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது, சில குற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த ஜீவாத்மா தான் பண்ணுகிறான்னு சொன்னாலும் சிலது ஏற்படுகிறது. இதை எப்படி சமன்வயப்படுத்துவது என்பதனை இந்த அதிகரணத்தில் ரொம்ப அழகாக செய்கிறார் எம்பெருமானார். இதில் முதல் சூத்திரம் பராத்து தச்ருதேஹ். முதல்ல என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவினுடைய கர்த்திருவம், இவனுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது, இது பராத்து பரமாத்மாவினால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல சொல்றீரே, இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதோ வேதம் தான் பிரமாணம், தச்ருதேஹ் அப்படின்னு வேதம் தான் பிரமாணம் வேதவியாசர் சொல்லிட்டார். என்ன வேதம் பிரமாணம் அப்படின்னு கேட்டால், அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. எம்பெருமானி அந்தர்யாமின்னு சொல்கிறோமோ, அந்தர்யாமின்னு என்னது? உள்ளிருந்து நியமிக்கக்கூடியவன்னு அர்த்தம். பல இடங்களில் அந்தரோ யமயதி அப்படின்லாம் வருகிறது. அந்த சாஸ்தா அப்படின்னு உள்ளிருந்து நியமிக்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு வேதம் ஸ்பஷ்டமாக கூறுகிறது. அப்போ அவன் நியமிக்கிறான்னு சொன்னால் எதை நியமிக்கிறான்? நாம் எந்த செயல்களை எல்லாம் செய்கிறோமோ அந்த செயல்கள் அவனுடைய நியமனத்துக்கு அனுகுணமாகத்தான் இருக்கின்றன என்று தெரிகிறபடியால் வேதத்தினால பரமாத்மாவினால் தான் கர்த்திருவம் என்பது இவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். இது சொன்ன உடனே இங்கே தான் பல ஆக்ஷேபங்கள் வருகின்றன. பரமாத்மா தான் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால் இப்போ கடைசியில் தண்டனை யார் அனுபவிக்கணும்? பண்ணவாளுக்கு தானே தண்டனை. அப்போ பரமாத்மா தான் செயல்களை எல்லாம் பண்ணுகிறான்னு சொன்னால் நல்ல செயல்களை பண்ணாலும் கடைசியில் அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியவன் அவன்தான். தப்பு பண்ணாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவன்தான் முடிஞ்சிடாதா? அந்த மாதிரியெல்லாம் வராதா? இல்லை, அவன் பண்ணிட்டு இவனுக்கு கொடுத்தா அப்போ சுவாமி முன்னாடி தெரிவித்தாரோன்னு என்னென்னமோ பல தோஷங்கள் எல்லாம் வரும். இவன் பாட்டுக்கு இல்லாதவர்களுக்கு பலன் கொடுப்பது அப்படின்ற வைஷமியம் நைர்கண்யம் இதெல்லாம் கூட நிறைய வரலாம். அதனால் இது பரமாத்மாயத்தம்னு சொல்லுவதற்கு தாத்பரியம் என்ன அப்படின்ற கேள்வி வருகிறது. அங்கே அழகான ஒரு சூத்திரத்தை அமைக்கிறார் வேதவியாசர். கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்த அவையர்த்தியாதிபியா அப்படின்னு சூத்திரம். இதில் இந்த கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய வார்த்தை. பகவான் பிரவர்த்திப்பிக்கிறான், இந்த சேத்தனனானவன் செயல்படும்படியாக செய்கிறான். என்னதான் பண்ணுறான் பகவான் அப்படின்னு கேட்டால், இவன் நேரடியாக யாரையும் தூண்டுவது கிடையாது. கிரந்தங்களில் வரும்போது வாயூதகாதிவத்து பிரேரணம் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்றுமே இல்லை, காவேரியில் நின்றுட்டுருக்கோம். சில சமயங்களில் காவேரி கொள்ளிடமாக இருக்கட்டுமே கொஞ்சம் வேகமாக போகும். வேகமாக போகும்போது நாம் கரையில் ஒரு இடத்துல ஒரு சொம்பு இத்தியாதிகள்லாம் வச்சு தீர்த்தம் ஆடின்னு இருப்போம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நாமே தள்ளி போயிருப்போம். அந்த வேகத்தில் நாமே தள்ளப்படுகிறோம். இப்போது நாம யோசித்து போக வேண்டும் என்று போனோமான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஜலமானது வேகமாக வரும்போது தள்ளிண்டு போகிறது.
வாயுவானது பல பொருள்களை தள்ளி கொண்டு செல்கிறது. அந்த மாதிரி நம் கையில் ஒன்றும் இல்லாதபடி பகவான் தள்ளுகிறானா தூண்டுகிறானான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து. இப்போ இங்கே நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் கிரமம் எப்படி என்று கேட்டால் ஞானம், இச்சா, பிரயத்னம், சேஷ்டா அப்படின்னு சொல்லுவாள். முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே ஆசை ஏற்படும். அந்த ஆசை ஏற்பட்ட பிறகு ஒரு முயற்சி, இதை கிருதி என்றும் பிரயத்னம் என்றும் சொல்லுவார்கள். ஒரு முயற்சி ஆத்மா இடத்துல ஏற்பட வேண்டும். அந்த முயற்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த முயற்சியை நாம் முதல்ல ஆத்மாவிடத்தில் அது ஏற்பட்டு அதுக்கு மேலே அது ஒரு செயல்பாடாக மாற வேண்டும். இப்போது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒன்றுமே அப்படியே போகிறோம், கீழே ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை முதல்ல பார்க்குறோம். அதை பார்த்த உடனே இது இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசை ஏற்படுறது, இச்சையும் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு மேலே முயற்சி இருக்கு இல்லையா, இந்த முயற்சிகளிலே ஒரு முயற்சி கிடையாது, நிறைய கிருத்திகள், நிறைய முயற்சிகள். ஒன்றுமே இல்லை, கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் எடுக்க வேண்டும்னு சொன்னால் குனிய வேண்டும், கையால் அதை எடுக்க வேண்டும். சின்ன சின்ன செயல்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஒன்றும் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் பல இருக்கின்றன. நாம் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணி அந்த முதல் முயற்சி இப்படி பண்ணுறோம் பாருங்க, அந்த முதல் முயற்சி நாம் எடுப்பதை பார்த்து பகவான் சரி இவன் பண்ணட்டும் அப்படின்னு அனுமதி வழங்குகிறானாம். அப்போ அவன் நீயாக பண்ணுன்னு தூண்டினானான்னு கேட்டால் தூண்டலை, அவன் பேசாம தான் இருந்தான். எப்போ பேசாமல் இருந்தான்னு கேட்டால் நாம் அந்த பொருளை பார்த்தோம், பேசாமல் இருந்தான். அதை பற்றின ஒரு ஆசை ஏற்பட்டது, பேசாமல் இருந்தான். முதல் முயற்சி எடுத்தோம் பாருங்கோ, அப்பவும் பேசாம தான் இருந்தான். இதுவரையிலும் அவனுடைய நிலைமை எவ்விதமாக இருந்ததுன்னு கேட்டால் உதாசீனத்துவம், உபேக்ஷகத்துவம் என்று சொல்லுவார்கள். உதாசீனன், இந்த ஆங்கிலத்தில் இன்டிஃபரண்ட்னு சொல்லுவாள். நான் தூண்டவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறான் பகவான். அதனால் ஔதாசீன்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஞான இச்சா பிரதம பிரயத்னம் அது வரையிலும் அந்த முதல் பிரயத்னத்தை பார்த்த உடனே இவன் முயற்சி தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ, இவன் பண்ணட்டுமே அப்படின்னு பகவான் அந்த சமயத்திலே அனுமதியை வழங்குகிறான். அவன் அனுமதிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ பகவானுடைய நிலை 2 விதமாக இருக்குது. ஔதாசீன்யம், அனுமந்திருத்வம். இந்த அனுமந்திருத்வம் என்பது தான் அங்கே அந்த முதல் முயற்சிக்கு பிறகு ஏற்படுகிறது. அந்த அனுமந்திருத்வம் வந்தால்தான் நாம் அதுக்கு மேலே அந்த செயலை பண்ண முடியும். இதில் சில பேருடைய கருத்து என்னன்னு கேட்டால், சில சமயங்களிலே பகவான் நினைத்தால் அனுமதிக்காமலும் இருக்கலாம். அதை அவன் வச்சுட்டுருக்கான். பெரும்பாலும் அனுமதிச்சோம், எப்பொழுதுமே அனுமதித்து விடுவான். ஆனால் ஒரு வேளை நினைத்தால் வேற ஏதோ ஒரு பிரபல விரோதி இருக்குமே, ஆனால் அப்போ அவன் அனுமதிக்காமலும் போகலாம். அதனால் அவன் கிட்ட அந்த ஒரு சக்தியை வச்சுருக்கான். பெரும்பாலும் அவன் உபயோகப்படுத்துவது கிடையாது. அடியேன் இல்லை, அதில் இவனுடைய பிரயத்னத்தையே கதாச்சித் அது வியர்த்தம் ஆக்கலாம் அப்படின்னு. அது எப்படி வேணா, அது இவனுக்கே வேறு ஏதோ வந்தது அப்படின்னு பட்சவாதம் எதை வேணா சொல்லலாம் அது பாட்டு. அதனால் இப்போ இந்த ஔதாசீன்யம் அப்படின்றது தான் பகவானுடைய நிலைமையாக இருக்குது. இவன் முயற்சி எடுக்க ஆரம்பித்த உடனே அவன் அனுமந்தாவாக ஆகிறான் அப்படின்றது விஷயம். இப்போ பகவானுடைய நிலைகள் 2ஆக இருக்கின்றன. ஒன்று ஔதாசீன்யம், அதுக்கு மேலே அனுமந்திருத்துவம் அப்படின்றது. இப்போது பகவான் விசேஷித்து நம்மை ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தூண்டினானான்னு கேட்டால் இல்லை, இதை பண்ணி ஆக வேண்டும்னு சொல்லி தள்ளலை. ஆனாலும் பகவான் காரணமாயிருக்கானான்னு கேட்டால் இவனுக்கு அந்த ஆசை ஏற்பட்டது பாருங்க, அந்த முயற்சி எடுத்தான் பாருங்க, இதுக்கும் பகவான் ஒரு விதமாக காரணமாகிறானான்னு கேட்டால் காரணமாகிறான். எப்படி காரணமாகிறான்? இப்போ சுவாமியை தெரிவித்தார், சாதாரணமான காரணம், அசாதாரணமான காரணம். இப்போ அசாதாரண காரணமாக இல்லை, அவன் சாதாரண காரணமாக, பொதுவான காரணமாக இருக்கிறான். எப்படின்னா அவன்தான் நமக்கு உடம்பை கொடுத்திருக்கிறான், சித் சக்தி ஞான சக்தியை கொடுத்திருக்கிறான், பிரவிற்த்தி சக்தியை கொடுத்திருக்கான். இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டால் அவன்தான். இதையெல்லாம் பகவான் பண்ணி இருக்கிறான். அதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானத்துக்கோ இச்சைக்கோ
அவன் ஒரு விதமாக காரணமாகிறானான்னு கேட்டால் காரணமாகத்தான் செய்கிறான். அதனால் ஒரே தடியாக அவன் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாதுன்னு தள்ளவும் முடியாது. ஆனால் விசேஷித்து காரணமாகிறானான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். அவன் நமக்கு ஏற்படக்கூடிய ஞானத்துக்கும் இச்சைக்கும் காரணமாகிறானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இச்சை ஏற்படுறதா இல்லையா? அது வேற ஒன்று இருக்கு இல்லையா? சில பேருக்கு கீழே பணத்தை பார்த்தாலும் அது நமக்கு வேண்டாம்ன்ற எண்ணம் உடனடியாக ஏற்படுகிறது. சில பேருக்கு அப்படி ஏற்படுவது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இச்சை, ஞானத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அவன் தானே பண்ணா அப்படின்னு கேட்டால், அங்கே திரும்பி ஏற்கனவே இவன் பண்ணியிருக்கக்கூடிய கர்மமடியாகத்தான் இவன் இந்த ஞானத்தையோ இச்சையோ ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் இவனாக தன்னிச்சையாக பண்ணியிருக்கானான்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணலை. பகவான் கர்மம் காரணமான தன்னுடைய சங்கல்பத்தால் அப்படி பண்ணியிருக்கிறான். அதனால் இவனுக்கு ஞானத்தை உண்டாக்குவதும் பகவான் தான், இச்சை உண்டாக்குவதும் பகவான் தான். ஆனால் இவனுடைய கர்மத்துக்கு அனுகுணமாகத்தான் பண்ணியிருக்கிறான். இது விஷயம். உலகத்தில் நாம் ஒரு தப்பான எண்ணத்தை கொள்வதுண்டு. பகவான் தூண்டுகிறான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை தூண்டுகிறான் அப்படின்னு நாம் நினைக்கலாகாது. பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், முன்னாடி நாம் பண்ணியிருக்கக்கூடிய கர்மங்கள் புண்ணியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அதற்கான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் பார்க்கிறான். அவனுக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய கர்மத்துக்கு பலன் கொடுக்க வேண்டும். அடிக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அதாவது ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான், ஒரு சின்ன புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணியம் பண்ணியிருப்பனே ஆனால் என்னாகும்? அந்த புண்ணியத்துக்கான பலனை பகவான் கொடுத்தாக வேண்டும். ஆமாம், கொடுத்தாக வேண்டும். என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போது இவன் மட்டும் தனியாக செல்லும்படியாக நேருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மரத்தில் ஒரு பழம் தெரிகிறது. பழம் தெரிஞ்செடுத்து இவனுக்கு, இந்த பழம் இவனுக்கு மட்டும் தெரியும்படியாக பண்ணினான் பகவான் பண்ணான். இவன் அந்த பலத்தை கொடுப்பதன் மூலமாக என்ன பண்ண விரும்பினான் என்றால், இவன் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியத்துக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான் பகவான். இதுதான் அவன் விரும்பியது. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பிள்ளைக்கு அந்த பழம் தெரிஞ்செடுத்து, அது யாருடைய சொத்தும் கிடையாதுன்னு வச்சுப்போம். திருப்பி அந்த மாதிரி ஆட்சேபங்கள்லாம் கேட்க வேண்டாம். யாருடைய சொத்தும் கிடையாது, பொதுவான நிலத்தில் இருக்குது. அந்த பழத்தை இவன் எடுத்துட்டான், அது இவனுடையது தான். இப்போ அந்த பழத்தை கொண்டு அவன் பலவிதமாக செயல்படலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அந்த பழத்தை தானே புசித்து விடலாம். அப்போ அந்த புண்ணியத்துக்கான பலன் கொடுக்க வேண்டும் என்று பகவான் பார்த்தா, அந்த பொருளை கொண்டு இவன் புஜித்தான், புண்ணியம் முடிஞ்செடுத்து, டேலி ஓவர். அப்படி பண்ணலாம். இல்லை அந்த பழத்தை கொண்டு, ஐயோ இதை தனியாக நான் சாப்பிட வேண்டாமே, ஏகஸ்வாது நபுஞ்சித அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் அவனுடைய மனசில் தோணி நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ அவனுடைய புண்ணியம் இருந்தது பாருங்கோ, அதனால் இந்த பலம் ஏற்பட்டது. இந்த பலத்தை 4 பேருக்கு கொடுப்பதன் மூலமாக அவன் புண்ணியத்தை சேர்த்துட்டான் இப்போ, இல்லையா? அதே மாதிரி அந்த பழத்தை கொண்டு ஏதோ தேவையில்லாத காரியம் பண்ணலாம். ஏதோ ஒரு விலங்கு வந்தால் அந்த விலங்கு மேலே போட்டான், ஏதோ இந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஏற்பட்டிருந்தது புண்ணியம், புண்ணியத்தினால் ஒரு பலம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்களேன், அந்த சூழ்நிலையை அவன் சரியாக உபயோகப்படுத்தி கொண்டானான்னு கேட்டால் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த சூழ்நிலை ஏற்படுத்துவது தான் பகவானுடைய காரியம். அது முன்னாடி இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக ஏற்படுகிறது. சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். அதே மாதிரி இவனுடைய ஞானம், இச்சை முதலானவைகளை, வாசனா முதலானவைகளும் இந்த இடத்துல வரும். அதையெல்லாம் கூட பகவான் இவனுடைய முன்பு செய்திருக்கக்கூடிய கர்மங்களுக்கு அனுகுணமாக உண்டாக்குகிறான். இதையெல்லாம் பகவான் பண்ணுகிறான். ஆனால் கடைசியில் அந்த பழத்தை இவன் தனியாக சாப்பிடுகிறானா, பிறருக்கு கொடுக்கிறானா, இல்லை அதை தவறாக உபயோகப்படுத்தி கொள்கிறானா என்பது இவன் கையிலே தான் இருக்கிறது. சூழ்நிலையை உண்டாக்குவது அதுதான் பகவான் பண்ணுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் இவன் அந்த சூழ்நிலையை எப்படி உபயோகப்படுத்தி கொள்கிறான் என்பது இவன் கையிலே தான் உண்டு. அப்போ நாம் முன்னாடி பண்ணி இருக்கக்கூடிய கர்மங்களானவை நாம் பண்ணக்கூடிய காரியத்துக்கு நேரடியாக ஒரு நாளும் காரணமாகாது. நமக்கு இருக்கக்கூடிய வாசனை, நமக்கு இருக்கக்கூடிய ருச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் முன்னாடி செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள் காரணமாகுமே தவிர நேரடியாக ஒரு புண்ணியமோ பாவமோ ஒருத்தனை இது பண்ணி ஆக வேண்டும் என்று தூண்டாது.
அதனால் அடுத்த முறை ஏதாவது பண்ணின போது பகவத் சங்கல்பம்னு சொல்ல முடியாது, நம்முடைய சங்கல்பம் தான். பகவான் சூழ்நிலையை ஏற்படுத்துவான், ஆனால் அந்த சூழ்நிலையிலே சரியான முடிவெடுக்க வேண்டியது நம் கையில் தான் உள்ளது அப்படின்றதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் புண்ணிய பாபங்களுக்கு பலம் என்னன்னு கேட்டால் இதுதான். இச்சையாக இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம், சுகம் துக்கம் முக்கியமானது, இதெல்லாம் இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அங்கே எவ்விதமாக செயல்படுகிறோம் என்பது நம் கையில் தான் உள்ளது அப்படின்றது இந்த இடத்துல அழகாக காட்டப்படக்கூடிய விஷயம். இதில் புண்ணியத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன், அதே மாதிரி பாவத்துக்கும் கூட திருஷ்டாந்தம் சொல்லலாம். இந்த பரீட்சித்தினுடைய கதை நாம் அனைவரும் அறிவோம் இல்லையா? அந்த பரீட்சித் மகா அந்த அரசன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டால், ஒரு தப்பான காரியத்தை பண்ணினான், அதனால் சாபத்துக்கு ஆளானான். இன்னும் 7 நாளில் உனக்கு மரணம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிட்டு. இப்போ அவனுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைன்றது சரியான சூழ்நிலையான்னு கேட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எப்படி மரணம் தான் வந்துடுத்து, நான் பாட்டுக்கு பண்ணுற பாவத்தை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். சுவாமி ஒரு விதமான திருஷ்டாந்தம் தெரிவித்திருந்தார். யுகங்களினுடைய கடைசியில் இதுக்கு மேலே ஆத்மா அழிய போகிறான்னு சொன்னால் பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் மரணம் எப்படி வந்துடுத்து, அடுத்த ஜென்மம் இருக்குன்னு யார் பார்த்தா, நான் பாட்டு தப்பு பண்ணுறேன்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு பாகவதத்தை கேட்டவன் மோட்சத்தை அடைந்தான்னு பார்க்கிறோம். அப்போது பாவத்தினால ஏற்பட்ட சூழ்நிலையையும் கூட ஒருத்தன் தன்னுடைய முடிவாலே சரியாக மாற்றிக்கொள்ள முடியுமானா மாற்றிக்கொள்ள முடியும். ஆகையால் புண்ணியத்தினால ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து பாவத்தை சம்பாதித்து கொள்ளலாம். பாவத்தினால ஏற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டால் புண்ணியத்தையும் சம்பாதித்து கொள்ளலாம். கடைசியில் முடிவெடுப்பது யாருன்னா நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். பகவான் என்னதான் பண்ணுகிறான்னு கேட்டால், பகவானுடைய நிலைமைகள் 2. உதாசீனனாக இருக்கிறான். அந்த உதாசீனனாக இருக்கும்போது விசேஷமாக அவன் அங்கே ஒன்றும் பண்ணலை. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுப்பது போல உடம்பு முதலானவர்களை கொடுத்திருக்கிறான், சாதாரண காரணமாக இருக்கான். விசேஷித்து அவன் ஏதாவது தூண்டுகிறானான்னு கேட்டால் கிடையாது, உதாசீனனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு மேலே அனுமதிக்கிறான் ஒரு கட்டம் பார்த்தோம் இல்லையா? நம்ம முயற்சி எடுத்தோன்னு அனுமதிக்கிறான். இந்த அனுமதிக்கிறான் என்பதனை பலவிதமாக சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். அனுமதிக்கிறான்ற போது இவன் புண்ணியத்தை பண்ணுகிறான், பாவத்தை பண்ணுகிறான், 2ஐயும் பண்ணுகிறான். எதுவாக இருந்தாலும் பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. பகவானுடைய அனுமதி வேண்டும். இந்த அனுமதி வேண்டும்ன்ற போது பகவான் எப்படி அனுமதிக்கிறான்னு கேட்டால், சில பேர் சொல்கிறார்கள் பகவான் சங்கல்பிக்கிறான். சரி இவன் இப்படி பண்ணட்டும் அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறான். புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் பகவான் அனுமதிக்கிறான், சங்கல்பித்து அனுமதிக்கிறான் அப்படின்னு சில பேர் கருதுகிறார்கள். சில பேர் சொல்கிறா, பகவான் அனுமதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் சங்கல்பிக்கிறான்னு வைத்து கொள்ள வேண்டாம், அவன் இவன் முயற்சி எடுத்த பிறகும் பேசாமல் இருந்தான், அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது சாஸ்திரங்களிலே வரும்போது அப்பிரதிஷித்தம் அனுமதம் பவதி அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. தெரிஞ்சே ஒன்று நடக்கிறது, அதை நாம் தடுக்கலைன்னா அனுமதிக்கிறோம்னு அர்த்தம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது பாருங்களேன், அதுதான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல் முறை பண்ணும்போது ஏதாவது ஒரு பாடலுக்கு தூக்கி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி போட்டு இப்படி அம்மா அப்பாவை பார்க்கும். இவா திட்டுறாளா இன்னும் சிரிக்கிறாளான்னு ஒரு தடவை பார்த்துக்கும். இவா ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால் சரி நம்ம பாட்டுக்கு போட்டுருக்கலான்னு போட்டுட்டே இருக்கும். அப்போது இவா தடுக்காமை என்பது அதுக்கு அனுமதி வழங்கினா போல ஆகிறது. அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த மாதிரி பகவான் தடுக்கவில்லை, இவன் முயற்சி எடுத்தும் தடுக்கவில்லை என்பதுதான் அனுமதி என்று சில பேர் கருதுகிறார்கள். அதுக்கு மேலே சில பேர் என்ன சொல்கிறான்னா, இவன் புண்ணியங்களை பண்ணும்போது பண்ணட்டும் அப்படின்னு பகவான் அனுமதிக்கிறான், பாவங்களை பண்ணும்போது அவனா இவன் பண்ணட்டும் சங்கல்பம் எடுக்கிறது கிடையாதான், பாவங்களை பண்ணும்போது பேசாமல் இருந்துடுறான். அந்த இடத்துல அப்பிரதிஷித்தம் அனுமதம் பவத்தின்னு சொல்லி தடுக்கலை, அதனால் அனுமதித்தான் என்று வைத்துக்கொள்ளலாம் என்று இவ்விதமான நிர்வாகங்கள். ஆமாம், முதல் நிர்வாகத்தில் 2த்துக்குமே ஆமாம் ஆமாம். அப்போ அந்த 3 நிர்வாகங்களில் முதல் நிர்வாகத்தில் புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் பண்ணட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான் பகவான். 2வதுல புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் பேசாமல் இருக்கான், தடுக்காமையே அனுமதி என்று சொல்லப்படுகிறது. 3வதுல புண்ணியம் பண்ணும்போது இவன் ஆகட்டும் பண்ணட்டும் அப்படின்னு அனுமதிக்கிறான், சங்கல்பிக்கிறான்.
பாவத்தை பண்ணும்போது சங்கல்பிக்கல, பேசாம விட்டுடுறான், அதுவே அனுமதியாக ஆகிறது அப்படின்னு இவ்விதமாக சொல்வதுண்டு. கடைசியில் எதுவாக இருந்தாலும் பகவானுடைய இவ்விதமான அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது அப்படின்றது உண்டு. பெரும்பாலான இடங்களில் பார்க்கும்போது பகவான் சங்கல்பிக்கிறான் அப்படிங்கிறது தான். சங்கல்பிக்கிறானே, ஒரு தப்பை பண்ணும்போது பகவானே ஆகட்டும்னு விடலாமா அப்படின்னு கேட்டால் அதான் பார்த்தோம் இல்லையா, ஈவன் தன்னுடைய ஒரு இச்சையினால் தான் செயல்பட்டு இருக்கிறான். அதனால் அவனுடைய செயல்பாட்டின் காரணமாகவே பகவான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அதனுடைய பலமாகவே அது தலை கட்டுகிறபடியால் அது குற்றம் கிடையாது என்பதும் காட்டப்படுகிறது. ஆக இவ்விதமாக பகவான் இந்த காரியங்களையெல்லாம் பண்ணுகிறான். இப்போ பகவான் அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆகையால் பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பது சரியா நிற்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் பண்ணுவது யாருன்னு கேட்டால் இவன் தான் பண்ணுகிறான். இதனால் பண்ண வேண்டும் என்கிற முடிவெடுத்தவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அதனால் இவனுக்குத்தான் அதற்கான பலம் எல்லாம் உண்டாகிறது. இதில் ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார் எம்பெருமானார். அதாவது 2 பேர் இருக்கிறார்கள், நண்பர்களோ இல்லை அண்ணா தம்பிகளோ ஏதோ ஒரு மாதிரி. அவர்களுக்கு பொதுவான ஒரு சொத்து இருக்குது. பொதுவான ஒரு சொத்தில் தன்னுடைய பங்கை ஒருவன் பெற்று அதை உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தனுடைய அனுமதி வேண்டும். இவன் தன்னுடைய பாதி பங்கு கேட்டாலும் கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ அவனுடைய அனுமதி வாங்கி கொண்டு இவன் தன்னுடைய பங்கை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை பண்ணுகிறான்னு சொன்னால் பண்ணினவனுக்கு மட்டும்தான் அதனுடைய பலம். அதை கொண்டு தப்பான காரியம் பண்ணால் அதனால் தண்டனையும் கூட இவனுக்கு மட்டும்தான். நீ அனுமதி வழங்கினாயே உனக்கும் உண்டுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டான். அது பொதுவான சொத்துன்றதுனால அவனுடைய அனுமதி இல்லாமல் அதை உபயோகப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இந்த பகவானுடைய அனுமதி இல்லாமல் இவன் பண்ண முடியாது. ஆனால் கடைசியில் பலனை அனுபவிப்பது யாருன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் மூலமாகவும் எம்பெருமானார் காட்டுகிறார். ஆக கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்த அவையர்த்தியாதிபியா, பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடப்பது கிடையாது. அதனால் இவனுடைய கர்த்திருவம் என்பது பரமாத்மாயத்தம் பராயத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, நீ இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது. அதுக்கு மேல் அதுக்கு பலம் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது பகவான் தான் பண்ணுகிறான்னு சொன்னால் சேதனனை குறித்து நீ பண்ணுன்னு சொல்றதிலேயோ உனக்கு இந்த பலன் ஏற்படும் என்று சொல்வதிலேயோ அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு காட்டப்படுகிறது. ஆகையால் இவனுடைய முயற்சியை எதிர்பார்த்துத்தான் பகவான் செயல்படுகிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் ஒரே ஒரு விஷயம், ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி எம் தம் உன்னினீஷதி அப்படின்னு ஒரு வேத வாக்கியம். அதாவது இந்த பகவானே ஒருத்தனை நல்ல காரியம் செய்யும்படியாக செய்கிறான். எவனை இவன் உஜ்ஜீவிப்பிக்க நினைக்கிறானோ, எவன் இன்னும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்று பகவான் நினைக்கிறானோ அவனை நல்ல காரியம் பண்ணும்படியாக பகவானே தூண்டுகிறான். ஏஷ ஏவ அசாது கர்ம காரயதி எம் அதோ நினீஷதி, எவனை இன்னும் கீழே தள்ள வேண்டும் என்று பார்க்கிறானோ அவனை இவனே தப்பான காரியங்கள் பண்ணும்படியாக தூண்டுகிறான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இது வேத வாக்கியம் வருகிறது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்போது எம்பெருமானார் தெரிவிக்கிறார், இது பொதுவாக எல்லாரை குறித்தும் இந்த வேத வாக்கியம் வரவில்லை. சில பேர் உண்டு, இந்த ராவண கம்சாதிகள்லாம் இருக்கா பாருங்கோ, தப்பு பண்ணி 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 அவர்கள் எவ்வளவு தப்புகளை பண்ணியிருக்கிறார்கள்னு சொன்னால் பகவானே தானகம் விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு அப்படின்னு சொல்லி அவர்களை இன்னும் கீழான ஜன்மங்களிலே தள்ளக்கடவேன், குழிபறித்து அவர்களை அதிலே வீழ்த்த கடவேன் அப்படின்னு சொல்லி பகவானே சங்கல்பிக்கிறான். இப்போ அந்த இடத்துல குறிப்பிட்ட சில பேர் ரொம்ப தவறுகள் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் விஷயமாகவும் இல்லை பிரஹ்லாதன் முதலான ரொம்ப நல்ல காரியம் பண்ணவா இருக்கா பாருங்க அவர்கள் விஷயமாக இவர்கள் இன்னும் இன்னும் நல்ல காரியங்கள் செய்யும்படியாக செய்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டவர்கள் விஷயமாக இந்த வேத வாக்கியம் வருகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இங்கேயும் திருப்பி கேள்வி வரும், அங்கே பின்ன பகவான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவளை அப்படியே மேலே மேலே காரியம் பண்ணும்படியாக தூண்டுவானான்னு கேட்டால் அங்கேயும் தாத்பரியம் என்னன்னு கேட்டால் அவளுக்கு சூழ்நிலைகள், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பகவான் ஏற்படுத்துவது சூழ்நிலைகளைத்தான், முடிவெடுப்பதில் பகவான் ஒரு நாளும் கை வைப்பது கிடையாது. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான்னு கேட்டால் அதிலேருந்து வெளியே வர முடியாதபடியான கஷ்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். ராவணனோ கம்சனோ அந்த மாதிரிவாளுக்கு அவளுடைய சூழ்நிலை அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் முதலானவைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அந்த இடத்திலும் கூட அந்த ராவணனாக இருந்தாலும் கம்சனாக இருந்தாலும் தான் பகவானை குறித்து சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்னு நினைத்து பண்ணலாமான்னு கேட்டா கஷ்டமா இருந்தாலும் பண்ணலாம். அதை ஒரு நாளும் பகவான் தடுப்பதே கிடையாது. இப்போ சூழ்நிலை ரொம்ப கடினமா போகுமே தவிர ஒரு நாளும் இவனுடைய சுவாதந்திரத்தின் மேல் பகவான் கை வைப்பது கிடையாது. அந்த சந்தர்ப்பத்திலும் ராவணன் சரணம்னு வந்திருக்கலாம், ஆனால் வரலன்றது வேற விஷயம். ஆனா வரலாம். அதனால சுவாதந்திரம் அங்கேயும் அகுண்டிதமாகத்தான் உள்ளது. அதே மாதிரி தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அவ பண்ணியிருக்கக்கூடிய அந்த நல்ல கர்மங்களை பார்த்து நானே கொடுக்கிறேன்னு பகவான் பண்ணுகிறான். அங்கேயும் அவர்களுக்கும் இன்னும் நல்ல ஞானம் பக்தி முதலானவைகள் வளரும்படியான சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துகிறான். கண்டிப்பாக பண்ணியாக வேண்டும்னு சொல்லி யாரையும் தூண்டுவது கிடையாது. அப்போ இந்த விசேஷமான வியக்திகளிடத்திலே பகவானுடைய நிலை எவ்விதமாக இருக்கிறதுன்னு கேட்டால் பிரயோஜகத்துவம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே பிரயோஜகனாகவும் இருக்கிறான். இப்போ பகவானுக்கு 3 நிலைகள், ஔதாசீன்யம் உபேட்சகத்துவம், ரெண்டும் ஒன்றுதான். அனுமந்திருத்வம், மூன்றாவது பிரயோஜகத்துவம். பொதுவாக எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஔதாசீன்யம். இவன் முயற்சி எடுக்கிற வரையிலும் உதாசீனனாக இருக்கான், அதுக்கு மேல அனுமந்தாவாக ஆகிறான், அனுமதி வழங்குகிறான் என்பது. அது இல்லாமல் சில வியக்தி விசேஷங்களிடத்திலே பிரயோஜகனாகவும் பகவான் ஆகிறான் அப்படின்னு காட்டப்படுகிறது. ஆகையால் இந்த பராயத்தாதிகரணம், இந்த அதிகரணத்தில் என்ன தேறின பொருள், சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பகவானுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது, ஆனால் முடிவெடுப்பது நீதான் அப்படின்றது. ஆகையால் அடுத்த முறை பகவத் சங்கல்பத்தால் நடந்ததுன்னு சொல்லும்போது அது எவ்விதமாகன்றதை நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை ஏற்படுறது பாருங்க, அது பகவத் சங்கல்பத்தால்னு சொல்லலாம். அது நாம் பண்ணியிருக்கக்கூடிய கர்மத்துக்கு அனுகுணமான பகவத் சங்கல்பத்தால் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல முடிவெடுப்பதை பகவான் தடுப்பது கிடையாது, நாம் தான் முடிவெடுக்கிறோம் அப்படின்றது இந்த பராயத்தாதிகரணத்தினுடைய சாராம்சம். இதில் ஸ்ரீபாஷ்யத்திலும் சரி ஸ்ருத பிரகாஷிக்கிலும் சரி ரொம்ப அழகாக நிரூபணம் பண்ணியிருக்கிறார்கள். பகவானுடைய ஜெகத்காரணத்துவத்துக்கு பங்கம் வரலை, இந்த ஜீவனுக்கு சுவாதந்தியம் அப்படின்றது பாருங்க. சுவாதந்தியம் அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்கக்கூடிய தன்மைன்னு புரிஞ்சுக்கலாம். தானாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அதுக்கும் பங்கம் வரலை, எதுக்கும் பங்கம் வராதபடி ரொம்ப அழகாக ஒரு நிரூபணம் பண்ணியிருக்கிறார். இது நம்ம சம்பிரதாயத்திலே கிடையாது, பல சம்பிரதாயங்கள் பலருக்கும் எழக்கூடிய கேள்வி இது. இந்த கர்மம் அப்படின்றது கடைசியில் என்ன பலனை கொடுக்கறது, அதில் எப்படி தப்பிக்க முடியும், அதன்படி தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என் கையில் என்ன இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருகிறது. ஒன்றும் அதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு 4 பக்கங்கள் தான், அந்த 4 பக்கங்களில் எல்லா பதில்களும் வரும்படியாக அமைத்திருக்கிறார். அவ்விஷயத்தை இங்கே தெரிவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை வழங்கினமைக்கு ஸ்ரீவே புத்தூர் ரகுராமன் சுவாமியினுடைய திருவடிகளிலே அடியினுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கொண்டு 2 பேர் ஆச்சாரியர்கள், அடியனுக்கு ஸ்ரீபாஷ்யம் கற்பித்தவர்கள் 2 பேருமே இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் திருமுன்பு பேசுவதுன்றது ஒரு சாகசம்தான். அவர்களும் அடியனுடைய பொன் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு அவர்களுடைய திருவடிகளிலேயும் அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்து கொண்டு அடியன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.